இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பார்த்துடலாமா? நான் இந்த காஃபி குடிக்கிறத பார்த்தா நீங்க என்னமோ 6:30க்குலாம் நான் குடிக்கிறேன்னு தான் தோணும். இந்த பிளாக் காஃபி குடிக்கிறதுக்கு காலையில கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சிங்க் ஃபுல்லா பாத்திரம் கிடக்கும், வாஷிங் மிஷினில் துணி போடணும், குளிக்கணும், விளக்கேற்றணும், வீடு கூட்டணும், ஆஃப்டர்நூன் சமைக்கணும், இவ்வளோ வேலை இருக்கும்போது அந்த 10 நிமிஷம் கிடைக்கிற இந்த டைம் வந்து எவ்வளோ ப்ரைவசியாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? அந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிரிஸ்காக வேலை பார்க்கவே தோணும். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க டீ காஃபி குடிச்சோதான் எனக்கு வேலையே போகும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும்போது ஒரு பிளாக் காஃபி குடிச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சாம்பார் வந்து ஒரு ஸ்பெஷல் சாம்பார் தான். இதுல எந்த வெஜிடபிள்ஸுமே போடாம வெங்காயம் மட்டும் போட்டுட்டு நல்லா பருப்பை வேக வச்சு நல்லா மத்து வச்சு கடைஞ்சு நல்லா கொதிச்சு வரும்போது புளித்தண்ணியும் இந்த வெல்லமும் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான உடுப்பி ஸ்டைல் சாம்பார் ரெடி. நான் இது மந்த்லி ட்வைஸ் பண்ணுவேன், லாஸ்ட் மந்த் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் மாவு ஆட்டும் போதே கிட்ஸ் சொல்லிட்டாங்க இட்லிக்கு இந்த சாம்பார் தான் நைட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ மாவை ஆட்டிட்டு எப்போவுமே இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு புளிக்கவே புளிக்காது. கொஞ்சம் கிளைமேட் வந்து டல் ஆயிடுச்சு. ஸோ மாவு எந்த அளவுக்கு நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்க. இட்லி ஊற்றும் போது கூட தெரியாது. மாவை நல்லா மூடி வச்சுட்டு இட்லி வேகிறதுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நல்லா கடையில் சாம்பார் வாங்கி கேட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி 2 இட்லி வச்சுட்டு நான் வச்ச சாம்பாரை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இட்லிலாம் வேணாம், 2 இட்லி தான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வயிறு ஃபுல்லாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, நைட்டு எல்லாருமே 2 இட்லி சாம்பார் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க.